சிறகின் ஓசை ஒரு உரைநடை பகுதிக்கு எடுத்திருக்காங்க. சிறகின் ஓசை அப்படிங்கிறது தலைப்பு பேஸ் பண்ணியே வந்துட்டு இது ஒரு பறவைகள் பற்றினது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் பறவைகளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்கள் செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. கரைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? தென் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தன் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவைகள் பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். அதாவது பறவைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு 4 ரீசனுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. திரும்பவும் வந்துட்டு தன்னோட சொந்த இடத்துக்கே வருது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் தன்னோட சொந்த இடத்துக்கே வர்றது வந்துட்டு வலசை போதல்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளே வந்துட்டு வலசை போகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எந்த பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள் தான் வந்துட்டு வலசை போகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனிதனோட அடிப்படை தேவை என்னங்க? உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் வந்துட்டு பறவைகளுக்கு உடை தேவையில்லை. ஸோ உணவு, இருப்பிடத்துக்காக வந்துட்டு வலசை போகிறது. தென் வெப்பநிலை மாற்றம், தென் இனப்பெருக்கம் அப்படிங்கிற 4 ரீசனுக்காக வந்துட்டு அது வந்து வலசை போகின்றன அப்படின்னு இடம்பெயர்கின்றனன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது எதன் அடிப்படையில் போகுது இடம்பெயர்கின்றன அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். என்ன காரணத்திற்காக இடம்பெயர்கின்றனன்னு கேட்டாங்கன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் அப்படிங்கிற 4 காரணத்திற்காக. எதன் அடிப்படையில் வந்துட்டு இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் அதனோட அடிப்படையில் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா வலசை போகின்றனன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் பார்த்தீங்கன்னா வலசை போகின்றனன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கிருந்து? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் பார்த்தீங்கன்னா வலசை போகின்றனன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில இனங்கள் பார்த்திங்கன்னா அதே பாதையில் தாய்நிலம் திரும்புகின்றன. சில பறவைகள் போவதற்கும் வருவதற்கும் வேறு பாதைகள் பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தனக்குன்னு ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த வழியாக தான் ஒரு இடத்துக்குலேருந்து வேறொரு இடத்துக்கு சேருது. ஓகேங்களா? சில பறவை என்ன பண்ணிங்கன்னா போன வழியிலேயே திரும்பி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பறவைகள் வந்துட்டு வேறு வழியை சூஸ் பண்ணி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. தென் பயணம் செய்யும் சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவையும் உண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கப்பல் பறவையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கப்பல் பறவை என்ன பண்ணும் அப்படின்னா சிறகையே அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. என்னென்னா கடலையும் தாண்டறதுக்கு சிறகை அடிக்காமல் பறக்கும் பறவை எது அப்படின்னா கப்பல் பறவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரிகேட் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை வந்துட்டு பயணம் செய்யும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்குதுங்க. கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்குது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டும் பறவை இது. 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் பறவை இது. கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவைன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இந்த 3 பாயிண்ட் தான் இந்த கப்பல் பறவை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. தென் வலசை போகும்போது என்னென்ன உடலில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. தலையில் வந்துட்டு சிறகு வளருதல் வந்துட்டு ஒரு மாற்றம்னு சொல்லி சொல்கிறாங்க. தலையில் வந்து சிறகு வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இறகுகளோட நிறம் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இறகுல வந்து நிறம் மாறிடும்னு சொல்கிறாங்க. உடலில் கற்றையாக முடி வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. தலையில் சிறகு வளர்றது, இறகோட நிறம் மாறுது, தென் உடலில் கற்றையாக முடி வளருது. அதோடு சேர்ந்து ஒரு பறவை வேறு பறவையாக உருமாறி கூட தோன்றும்னு சொல்கிறாங்க. ஒரு பறவை வந்துட்டு இன்னொரு பறவையாக உருமாறி கூட தோன்றும்னு சொல்லி சொல்கிறாங்க. வலசை போகும்போது இந்த மாற்றமும் ஏற்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் தமிழகத்திற்கும் வெளிநாட்டு பறவைகளும் வலசை வருவது பற்றி இலக்கியங்கள், செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்தப்புலவர் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவிராயின்
என்னும் பாடலடிகள் பார்த்திங்கன்னா வலசை வந்த செய்திகளை குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சக்தி முத்தி புலவர்னு சொல்லிட்டு பறவைகள் வந்துட்டு ரொம்ப தூரம் பறந்துச்சு அப்படின்னா சக்தி முத்தி போயிடும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சக்தி முத்த புலவர். ஸோ பறவைகளை பற்றி பாடிக்கிற ஒரு புலவர் சக்தி முத்த புலவர். அவர் பாடின பாடல் என்ன அப்படின்னா, நாராய் நாராய் செங்காய் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு. செங்கால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த பறவையை பற்றி அவர் பாடிக்கிறாரு அப்படின்னா செங்கால் நாராய் பற்றி பாடிக்கிறாரு. எந்த பறவை பற்றி? செங்கால் நாராய் பற்றி பாடிக்கிறாரு சக்தி முத்த புலவர். ஸோ சக்தி முத்தின, அதாவது ரொம்ப தூரம் பயணிற்றன்னா சக்தி முத்தி போயிடும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இவர் சக்தி முத்த புலவர் அப்படிங்கிற பறவைகளை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்பு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் பாடலின் என்ன சொல்லியிருக்காங்க, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின். தென் திசையிலிருந்து ஆடி வடதிசைக்கு வருது அப்படின்னு சொல்லி ஆடி வருது அப்படின்னு, எது ஆடி வருது? பறவை ஆடி வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுன்னு இந்த பறவைகள் வரிசை போதல் பற்றி ஞாபகம் வச்சுக்கிற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சக்தி முத்த புலவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடலில், செங்கால் நாராய் பற்றின பாடலில் தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீராயின் அப்படின்னு சொல்லிட்டு வலசை போதல் செய்திகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்காய் நாரைகள் வருவது பற்றி தற்போது ஆய்விலும் வந்துட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் இருந்துட்டு தமிழகத்திற்கு செங்கால் நாராய் வருது அப்படின்னு சொல்லி தற்போது ஆய்விலும் இதில் உறுதிப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. ஓகேங்களா? புகலிடமாக திருவாது தமிழ்நாடு. சரணாலயத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லாங்க? புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். சரணாலயத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? புகலிடம் சொல்லலாம். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி தான். சிட்டுக்குருவின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியவர் வந்து பெருஞ்சித்தனாருங்க. பெருஞ்சித்தனாரோட ஒரு இதழ் பார்த்திங்கன்னா தமிழ் சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். தமிழ் சிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க சொன்னால் சிட்டுக்குருவி பற்றி படிப்போம். அதனால் நீங்கள் தமிழ் சிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னோம். தென் மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு மூணும் பார்த்திங்கன்னா பெருஞ்சித்தனாரோட இது. ஸோ சிட்டுக்குருவி பற்றி இப்போ பார்ப்பாங்க. தென் உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவி தொடைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியில் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவதுட்டு சிட்டுக்குருவி பார்த்தோன்னே எது ஆண் எது பெண்ணுன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எது ஆண் எது பெண்ணுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆண் பகுதி, அதாவது ஆண் குருவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடைப்பகுதி கருத்து இருக்கும். ஆண் குருவியினோட உடல் பகுதி வந்து அடற்பழுப்பு, ஆண் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஆணோடது அடற்பழுப்பாக இருக்கும், பெண்ணோடது மங்கிய பழுப்பாக இருக்குன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆண் குருவியோட தொடைப்பகுதி கருத்து இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அடற்பழுப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? உடல் பகுதி வந்து அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியோட உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? தென் சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். சிட்டுக்குருவி வந்து எந்த இனத்தை சார்ந்ததுங்க? கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஓகேங்களா? சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. தென் கூடுகட்டி வாழும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டியில் 3 to 6 முட்டைகளை வந்துட்டு கூடு கட்டினோடனேயுமே வந்துட்டு இடுங்க. கூடு கட்டினோடனேயுமே என்ன பண்ணுங்கள், 3 to 6 முட்டை வரைக்கும் இருங்க. 14 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடகாக்கும். 15வது நாள் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிக்கும். ஓகேங்களா? 14 நாட்கள் வந்து அடகாக்கும், 15வது நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சு வெளியே வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா துருவ பகுதியை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வந்து சிட்டுக்குருவி வாழ்கின்றன. ஸோ சிட்டுக்குருவி வாழாத ஒரு பகுதி எதுங்க? துருவ பகுதியில் தாங்க சிட்டுக்குருவி வாழாத ஒரு பகுதி. ஓகேங்களா? துருவ பகுதியை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவியை காணலாம். இமயமலை தொடரில் கூட 4000 கிலோமீட்டரில் வந்து 4000 மீட்டர் உயரத்தில் கூட வந்து இவை வாழக்கூடியது. 4000 மீட்டர், கிலோமீட்டர் கிடையாதுங்க, மீட்டர் தூரத்தில் கூட இது வாழ்கின்றன. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலரரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியை உணவாக உண்ணும். எதெல்லாம்? தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலரரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவற்றையெல்லாம் வந்துட்டு இது உண்ணும். ஓகேங்களா? தென் சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா புழுப்பூச்சிகளையே உண்ணுங்க. எதை அதிகமாக உண்ணும் அப்படின்னா புழுப்பூச்சியை தான் உண்ணும். அதனால் தாய்க்குருவி என்ன பண்ணுன்னா புழுப்பூச்சிகளை கொடுத்து குஞ்சுகளுக்கு ஊட்டி விடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிட்டுக்குருவியினோட வாழ்நாள் என்ன நாளுங்க? 10 to 13 ஆண்டுகள் மட்டும்தாங்க இருக்கும். 10 to 13 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கும்.
சிட்டுக்குருவியோ உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என கூறுகிறோம். ஓகேங்களா. தென் சிட்டுக்குருவின் அழிவுக்கு காரணம் மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிகளையே பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவாக புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகள் மற்ற பறவைகளுடன் போட்டி போடுகின்றன. ஓகேங்களா. தென் பறவையினங்கள் காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை: அரசு மரங்களை, அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்களிலும் செயற்கை உரங்கள், பூச்சிகள், மருந்துள்ள அவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னவர், ஜாதி அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ண, ஜாதிகள் இல்லை எடி பாப்பா, ஜாதிகள் 2 இல்லை என்று, ஜாதிகள் 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவரும், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் அப்படின்னு சொல்லி சொன்னவரோ, இப்படி ஜாதிங்கிற வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ண ஒரு கவிஞர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா. சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்டன் போட்டுவிட்டு பட்னியாக இருந்தாராம். அதாவது தனக்கு வச்சிருந்த உணவு கூட மற்றவங்க, அதாவது அந்த சிட்டுக்குருவிக்கு கொடுத்த ஒரு மாமனிதர் தான் பாரதியார்னு சொல்லி சொல்கிறாங்க. தனக்கு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களும் எங்களோட சொந்த பந்தங்கள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்ததுக்கான ஒரு நிகழ்வு தான் அவர் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பறவை மனிதரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, சும்மா இதில் பார்ப்போம் ஏன் அதுக்கான அப்படி சொல்லியிருக்காருங்கிறதையும் பார்ப்போம். ஓகேங்களா. இன்றைய பறவையியல் ஆய்வாளருக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. அவர் தான் இந்த பறவையியலாளர்களுக்கு முன்னோடி பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் தம் வாழ்நாள் முழுவதையும் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் மனிதர் என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. இந்தியாவின் பறவை மனிதர் எனக்கு தன்னோட வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுலையோ அவங்கள படம் பிடிக்கிறதுலையுமே பார்த்திங்கன்னா ஈடுபட்டாருங்க. அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறாரு. பறவைகளை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனால் தன் வரலாற்று நூலுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள், சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற தன்னோட வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் பேரோ அப்படிங்கிற நேமை தான் தன் வரலாற்று நூலுக்கு வச்சுருக்க. பல நூல் எழுதினாலும் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி தான் தன்னோட வரலாற்று நூலுக்கு பேராக வச்சுருக்காரு. ஓகேங்களா. தென் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னாங்க, எந்திரன் 2ல் இருக்கிற ஒரு வில்லன் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் அந்த மொபைலெல்லாம் அப்போஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா பறவைகள் அழியுதுன்னு சொல்லுவார். ஆனால் இவர் வில்லன் சொல்ல வரலைங்க. அவர் ஞாபகம் அந்த கதையோட இவர் தொடர்படுத்திங்க, இவர் மறக்கவே மாட்டேங்க, டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா. தென் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியாது, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழவே முடியாது, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா. தென் ஆர்டிகாலாவை பற்றி சொல்லியிருக்காங்க. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை. ஓகேங்களா. இது சிறகடிக்கும், தரை இறங்கிக்கும், என்ன மேபி பண்ணிக்கலாம். பட் ஆனால் நெடுந்தொலைவு பயணிக்கக்கூடிய பறவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய பயணம் பார்த்தா ஆர்டிகாலா. ரொம்ப நெடுந்தொலைவு பயணிக்கிறது அப்படின்னா ஆர்டிகாலா. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கப்பல் பறவை. ஓகேங்களா. 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கப்பல் பறவை. ஆனால் உலகில் நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிகாலா தாங்க பயணம் செய்யும். ஓகேங்களா. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். பறவை பற்றிய படிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்னித்தாலஜி. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு உலக சிட்டுக்குருவிகள் தினம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்ன அப்படின்னா மார்ச் 20. மார்ச் 21 என்னங்க, மார்ச் 21 பார்த்தீங்க அப்படின்னா சம பகல் சம இரவு தோணக்கூடிய ஒரு நாள் தான் மார்ச் 21ன்னு சொல்லுவோம். அதுக்கு முந்தின நாள் மார்ச்
20 பார்த்திங்கன்னா வந்து உலக சிட்டுக்குருவி தினம். மார்ச் 21 சம இரவு சம பகல் தோன்றக்கூடிய ஒரு நாள். மார்ச் 20 பார்த்திங்கன்னா உலக சிட்டுக்குருவிகள் தினம். அந்த மாதிரி தொடர்படுத்தி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காதுங்க. ஈவன் நீங்கள் வேலை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கூட இதை மறக்கவே மறக்காது. தென் தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். ஓகேங்க. வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். ஓகேங்க. தென் தரை கூட்டல் இறங்கும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதை சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு சொன்னாங்க? துருவ பகுதி தான் வாழ முடியாது, அதாவது பனி நிறைந்த பகுதி துருவ பகுதி. தென் மிக நீண்ட தொலைவு பயணம் பறக்கும் பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னது? ஆர்டிகாலா. ஓகேவா? மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். ஸோ பறவைனாவே வந்துட்டு பறவை ரொம்ப தூரம் போச்சுன்னா சக்தி முத்திரும். சக்தி முத்தி புலவர். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று. என்னென்ன காரணங்க? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கம் அப்படிங்கிற 4 ரீசன்னால தான் வந்துட்டு வலசை போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் கிழவனும் கடலும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை கொடுத்துருக்குறாங்க. அந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா விடாமுயற்சி வந்துட்டு கடைசியில் விஸ்வரூப வெற்றியாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதா வந்துட்டு இதனோட கதைங்க. தென் இதில் வந்துட்டு இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். சில நேரங்கள் வெற்றி பெறுகிறான், சில நேரங்கள் தோல்வியடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்தின்ற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடல் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்க்கையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் இதில் இது முக்கியமான பாயிண்ட்னா இந்த தான் எனக்கு தெரியுது. இந்த ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியமான பாயிண்ட்டாக தெரியுது. மற்றதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்னன்னு சொல்லிட்டு. தென் கிழவனும் கடலும் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா த ஓல்ட் மேன் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு ஆங்கில புதினத்தை தான் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு நம்மளுக்கு படக்கதையாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 1954 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு 1954 வந்துட்டு நோபல் பரிசு வந்து பெற்றிருக்கிறது. இந்நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்நூலின் ஆசிரியர். யார்? ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவரோட த ஓல்ட் மேன் அண்ட் சி, அந்த சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கிறத வந்து கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மொழிபெயர்த்து விடாமுயற்சிங்கிறதுக்கான இதாக ஒரு கதையாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே வந்துட்டு இந்த கதை வந்துட்டு என்னென்னா மனிதனுக்கும் இயற்கைக்கும் நடக்கிற நடுவில் போராட்டம் தான் இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கதையின் நாயகன் யாருன்னா சாண்டியாகோ அப்படிங்கிறவர் வந்துட்டு என்னன்னு சொன்னால் ஒரு வயது முடிந்த மீனவன் சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு மீன் இல்லாமல் இது கடலில் இருந்துட்டு இதுக்கு கரைக்கு திரும்ப மாட்டார். ஆனால் வந்துட்டு ஒரு 84 நாட்களாக வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எந்த மீனும் கெட்டவே இல்லை. மனோலின் அப்படிங்கிற சிறுவன் பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்துட்டு ஒரு 40 நாள் கூட போனார். அந்த 84 நாட்கள் அவருக்கு கிடைக்கலன்னொன்னையும் முதலாவது 40 நாள்லேயே அவங்க பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை வேற ஒரு கப்பல் பிடிக்கிறவங்களோட வந்துட்டு சேர்த்து விட்டாங்க. ஸோ 41வது நாள்லேருந்து அவர் தனியாக தான் போகிறாரு 84 நாள் வரைக்கும். அந்த 84 நாளும் அவருக்கு எந்த மீனுமே கிட்டல. 85வது நாள் நடக்கிற ஒரு கதையை தான் வந்துட்டு இப்போ தராங்க. ஓகேங்களா? 85வது நாள் நடக்கிறது. அவர் கடலுக்கு போகிறாரு. கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு மீன் கிடைக்காம நான் போகவே மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. மனோலியில் இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு பேச்சு துணைக்கு இருந்திருக்குமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மீனும் சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மீன் இல்லாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு மன உறுதியோடு இருக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் தூண்டில் போடுறாரு. தூண்டில் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு தூண்டில் ஏதோ வந்துட்டு மீன் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுது. அப்போ வந்து நான் சூரிய மீனை இது பண்ணியிருக்கிறேன், நீ வந்து சாப்பிட அப்போ தான் நீ நல்லா மாட்டிக்குவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு.
தென் என்ன பண்ணுறாருன்னா மீன் தூண்டில் இழுக்கிறாரு, இழுத்து பார்க்குறாரு, இழுக்கவே முடியல. தென் பார்த்தீங்கன்னா மீன் அசையாமல் இருக்குது. அதனால் வந்து அவர் தூங்கிடுறாரு. கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூண்டில் அசைய ஆரம்பிக்குது. மறுபடியும் முடிக்கிறாரு. ஓ நம்ம தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு. தென் மறுபடியும் நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே இழுக்கிறாரு. மீன் மேலே வருது. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பெரிய மீனாக இருக்குது, ரொம்ப துள்ளி குதிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து கொண்டுட்டு என்ன பண்ணிடுறாருன்னா இது பெரிய மீனாக இருக்குது, உள்ளே போட முடியாதுன்னு சொல்லிட்டு கப்பலோட அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவனை கட்டி விடுறாரு. உடனே கட்டி விட்டோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா சுறா மீனெல்லாம் வந்துட்டு அதை வந்து சாப்பிட வருது. அதாவது சுறா மீனெல்லாம் வந்துட்டு இது பண்ணுது. கடைசியாக வந்துட்டு அவர் கரை வந்து சேர்றாரு. அப்போ கரை வந்து சேர்றப்ப என்னன்னா வந்து எலும்பு தோலுமாக தான் வந்துட்டு மீன், அதாவது எலும்பு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா மீனுக்கு. ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியோ பிடிச்சிட்டோம், நமக்கு மீனே கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்காரு. இப்போ மனோலின் வர தாத்தா உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா நீ இப்போ இது அதாவது நீ பெரிய ஆள் தான் இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்கேன், உங்கள்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த எலும்பு அதாவது எலும்பு தானே மிச்சமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு இருந்தாலும் வந்து மற்றவங்க உன்னை பற்றி சொல்லியிருக்காங்களே உன்னால் மீன் பிடிக்க முடியாதுன்ட்டு அதுக்கு நீங்கள் நிரூபிச்சு காட்டினது உன்னோட விடாமுயற்சியும் உன்னோட திறமையும் வென்று விட்டது. இனிமேல் இருந்து நான் உங்கள்கிட்ட தான் வந்து மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்கிறத இந்த கதையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த கதை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 1954 தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. 1954 நோபல் பரிசு வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதே 1954 என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் 1954 பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது முதல்ல 1954 தான் 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க, ராஜாஜி கொடுத்துருக்காங்க, சர் சி.வி. ராமன் அவங்க 3 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா 1954 தான் முதல் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. அந்த வருடம் தான் வந்துட்டு இதுங்க வந்து இந்த கதைக்காக வந்துட்டு 1954 நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இது வந்து தொடர்படுத்தி படிச்சுங்க. 1954 மறக்கவே மறக்காது. ஓகேங்களா, அவ்வளோதான். முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்தும். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கெல்லட். ஓகேங்களா, நாமளும் விருப்பமாக தமிழ் இலக்கணத்தை படிக்கலாம் வாங்க. தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா 5 வகைப்படும்னு முதலே பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு 5 வகைப்படும். ஓகேங்களா, தென் எழுத்து இலக்கணத்தை மட்டும் பார்த்தோன்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, எழுத்து இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்துன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னா வந்துட்டு தனித்து இயங்கக்கூடியது. அந்த எழுத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா மற்ற எழுத்துக்கள் தோன்ற காரணமாக இருக்குது. அதனால் அதுக்கு முதல் எழுத்துன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. சார்பெழுத்து அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சார்ந்து வர எழுத்துக்கள் சார்பெழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, முதல் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைப்படும். உயிர், மெய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். உயிர் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 12 எழுத்துக்கள். ஓகேங்களா, 12 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 18 எழுத்துக்கள். வகை கிடையாது, எழுத்துக்கள். ஓகேங்களா, தென் குரில், அதாவது உயிர் எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா குரில், நெடில் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. குரில் பார்த்திங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ, அது பார்த்திங்கன்னா குரில்னு சொல்கிறாங்க. 5 எழுத்துக்கள் குரில்னு சொல்கிறாங்க. நெடில் சொல்லி பார்த்திங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, அது பார்த்திங்கன்னா நெடில்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம் பார்த்திங்கன்னா கசட, தபர, அதாவது வன்மையாக ஒலிக்கக்கூடியது. மெல்லினம் அப்படின்னா ஞஞன, நமன, மென்மையாக ஒலிக்கக்கூடியது. இடையினம் பார்த்திங்கன்னா எரள, வளல, வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடியது. ஓகேங்களா, சார்பெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து பார்த்தாச்சு, அடுத்தது சார்பெழுத்து. ஓகேங்களா, சார்பெழுத்து பார்த்திங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிர்லபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், அவுகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகத குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வகைப்படும். ஓகேங்களா, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கணத்தோட வடிவங்களும் எழுத்துனை வந்து எப்படியா பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படுன்னு சொன்னாங்க. அதில் பார்த்த மாதிரி முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்லிட்டு 2 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதற் காரணமாக இவை இருக்கின்றனன்றதுனால இவை முதல் எழுத்துக்கள் என்பர் அப்படின்றாங்க. அதாவது இந்த முதல் எழுத்துக்கள் மூலமாக தான் மற்ற எழுத்துக்கள் உருவாகிறதுனால வந்துட்டு இது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் சார்பெழுத்துக்கள் பார்க்கலாம் வாங்க.
சார்பெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் 10 வகைப்படும் சொல்லிட்டு. உயிர்மெய், ஆயுதம், உயிர்லபடை, ஒற்றலபடை, குற்றியலகரம், குற்றியலகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு 10 வகைப்படும். ஓகேங்களா? அந்த 10 வகைப்படுறதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், இந்த ரெண்டை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். உயிர்மெய் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றொன்று சேர்வதால் உயிர்மெய் அப்படி எழுத்துக்கள் தோன்றுகின்றனன்னு சொல்கிறாங்க. இக்கு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லி தோணும் போது கா அப்படிங்கிற எழுத்து இதுதான் உயிர்மெய் எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இக்குங்கிற மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்றதுனால காங்கிறது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இக்கு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லும்போது கா அப்படின்னு சொல்லி ஒலிக்கிறது பார்த்திங்கன்னா இக்க இக்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது கா அப்படிங்கிற எழுத்து வருது. ஸோ உயிரோட அதாவது மெய்யினோட ஒளி வடிவமும் உயிரோட ஒளி வடிவத்தையும் சேர்ந்ததாக தான் உயிர்மெய்யோட ஒளி வடிவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வரி வடிவம் பார்த்திங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, காங்கிறது பார்த்திங்கன்னா இக்குனோட வடிவத்தை தான் ஒத்திருக்குது. ஓகேங்களா? ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். க அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதாவது சேர்ற ஆ குறிலாக இருந்துச்சு அப்படின்னா க அப்படின்னு சொல்லி வரும். அது சேர்ற உயிரெழுத்து ஆவாக இருந்துச்சு அப்படின்னா கான்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இது காவா இல்லை க வா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது உயிர் எழுத்து தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதே சார்பெழுத்துக்கள் வகையில் அடங்கும். இவை முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆயுதம் பற்றி சொல்கிறாங்க. ஆயுதம் பார்த்திங்க அப்படின்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஆயுதம் பார்த்திங்கன்னா 3 புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்றது. இதுக்கு 4 பேர் சொல்கிறாங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்கிறாங்க. நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. தனிக்குறில் முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எக்கு அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி உயிர்மெய் வல்லின எழுத்தையும் கொண்டிருக்குது. கூங்கிறது பார்த்திங்கன்னா உயிர்மெய் வல்லின எழுத்து. ஸோ அதையும் பெற்றிருக்குது. இப்போ அஃது அப்படின்னு சொல்லி எழுதணும்னா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி உயிர்மெய் வல்லின எழுத்தையும் கொண்டிருக்குது. தூங்கிறது பார்த்திங்கன்னா வல்லின உயிர்மெய் எழுத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தனித்து இயங்காது. ஆமாங்க, அக்குங்கிறது தனித்து இயங்காத ஒரு எழுத்துங்க. அதனால் இது சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எது உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இதில் சொல்லியிருக்கு. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை அப்படின்னு சொல்லி பேர். பறவைன்னா கடலுங்க. பறவை அப்படின்னா இந்த பறவை பார்த்திங்க அப்படின்னா பறவை சொல்கிறோம், காகம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பறவை. இந்த பறவையும் பார்த்திங்க அப்படின்னா கடல் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். இந்தரை உரை அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தங்க. உரை அப்படின்னா மேலே கவர் போடுறோம் இல்லைங்களா, அந்த உரைன்னு சொல்லி மீனிங்க. முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். பனி 3 சொல்லியிருந்தீங்க. 2 சொல்லி நீ பார்த்தீங்க அப்படின்னா குளிர் அப்படின்னு சொல்லி மீனிங்கு. பனி 3 சொல்லின்னா வேலைன்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் அப்படின்னு சொல்லி இந்த அழைத்தாள் தாங்க கரெக்டான மீனிங். ஓகேங்களா? புல் என்பதன் வேறு பெயர் என்னென்னா பறவைங்க. புல்லுன்னா பறவைன்னு சொல்லி மீனிங். பறவைகள் இடம்பெயர்தல் பார்த்திங்க அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் பார்த்திங்க அப்படின்னா புகலிடம். ஓகேங்களா? சரணாலயம் என்பதன் வேறு பெயர் பார்த்திங்கன்னா புகலிடம். இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரட்டை காப்பியம் தாங்க. இதில் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கணும்.
முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 30. திங்கள் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா நிலா, சந்திரன் 2 இருக்குது. தென் சக்தி முத்து புலவரால் பாடப்பட்ட பறவை பார்த்திங்கன்னா செங்கால் நாராய். தென் பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம் வேண்டும் என பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அகேனம், தனிநிலைன்னு சொல்லிட்டு 6 இருக்குது. 4 இருக்குது. தென் கண்டம் அப்படின்னா வந்து காண்டினென்ட், தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், வானிலை அப்படின்னா வெதர், வலசை அப்படின்னா வந்து மைக்ரேஷன், புகலிடம் அப்படின்னா சாங்சுரி, புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. அவ்வளோதாங்க. சேர சோழ பாண்டியர் குறிப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க. கொடி பார்த்திங்கன்னா சேரர் கொடி என்ன அப்படின்னா வந்துட்டு வில். ஓகேங்களா. கொடி பார்த்திங்கன்னா சோழர் கொடி பார்த்திங்க அப்படின்னா புலி சின்னமாக இருக்கும். தென் பாண்டியரோட கொடி பார்த்திங்க அப்படின்னா மீன் சின்னமாக இருக்கும். தென் அடையாளப்பூ பார்த்திங்க அப்படின்னா சேரருக்கு பார்த்திங்கன்னா பனை வந்துட்டு அடையாளப்பூ. தென் சோழருக்கு பார்த்திங்க அப்படின்னா அத்தி. தென் பாண்டியருக்கு பார்த்திங்கன்னா வேம்பு. தலைநகர் பார்த்திங்கன்னா சேரருக்கு வஞ்சி. தலைநகர் சோழருக்கு பார்த்திங்கன்னா புகார், உறையூர், தஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மதுரை. ஓகேங்களா. துறைமுகம் பார்த்திங்கன்னா தொண்டி முசிறி அப்படின்னு சொல்கிறது சேரருக்கான துறைமுகம். தென் சோழருக்கான துறைமுகம் பார்த்திங்கன்னா புகார், காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் 3 ஒரே நேம் தான். பாண்டியர்க்கானது பார்த்திங்க அப்படின்னா கொற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி காணி நிலம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு என்னென்னா கத்தும் குயிலோசை காதில் விழ வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து கத்தும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூவும் அப்படின்னு சொன்னோம். அது வந்து மரபு வலுன்னு சொன்னோம். ஸோ மரபு சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மரபு சொற்கள் மரபு அப்படின்னா வந்துட்டு முன்னோர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே வழங்குறது தான் வந்துட்டு மரபுன்னு சொல்கிறாங்க. விலங்கில் இளமை பெயர் பார்த்திங்க அப்படின்னா அணிற்கு வந்துட்டு அணிற்பிள்ளை, கீரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க, பன்றி குட்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, குதிரை குட்டின்னு சொல்லுவாங்க, புலி பரல் சொல்லுவாங்க, எருமை கன்றுன்னு சொல்லுவாங்க, சிங்க குருளைன்னு சொல்லுவாங்க, பூனை குட்டின்னு சொல்லுவாங்க, எலி குன்றுன்னு சொல்லுவாங்க, நாய் குட்டின்னு சொல்லுவாங்க, மான் கன்றுன்னு சொல்லுவாங்க, கழுதை குட்டின்னு சொல்கிறாங்க, குரங்கு குட்டி, யானை கன்று அப்படின்னு சொல்கிறாங்க. தென் விலங்குகள் வாழிடம் என்னன்னு பார்க்குறாங்கன்னா ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க, கோழி பண்ணைன்னு சொல்லுவாங்க, யானை கூடம்னு சொல்லுவாங்க, குதிரை கொட்டின்னு சொல்லுவாங்க, மாட்டு தொழுவம் சொல்லுவாங்க, வாத்து பண்ணைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு என்னன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்துட்டு அது வந்துட்டு கூவுறதோ இது பண்ணுறதோ வந்து எந்த விதத்தில் சொல்லுவாங்க. ஆந்தை வந்துட்டு அலரும் சொல்லுவாங்க, குதிரையை கணைக்கும் சொல்லுவாங்க, நிறைய ஊளையிடும் சொல்லுவாங்க, கழுதையை கத்தும் சொல்லுவாங்க, குயில் கூவும் சொல்லுவாங்க, புலி உருவும் சொல்லுவாங்க, காக்கை கரையும் சொல்லுவாங்க, கோழி கொக்கரிக்கும் சொல்லுவாங்க, மயில் அகவும் சொல்லுவாங்க, கிளி கொஞ்சும் சொல்லுவாங்க, சிங்கம் முழங்கும் சொல்லுவாங்க, யானை வந்துட்டு பிளிரும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் தாவர உறுப்பு பெயர் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வளர்தமிழ் அப்படிங்கிறதுல வந்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தாவர உறுப்பு பெயர் பார்த்துருப்போம். மறுபடியும் பார்க்கலாம் வாங்க. ஈச்ச ஓலை, தாழை மடல், பனை ஓலை, சோளத்தட்டை, தென்னை ஓலை, பலா இலை, மாவிலை, மூங்கில் இலை, வாழை இலை, வேப்பந்தலை, கமுகங்கூந்தல், நெற்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் காய்களின் இளநிலை பார்த்தீங்க அப்படின்னா அவரை பிஞ்சு, மாவடு, முருங்கை பிஞ்சு, தென்னங்குரும்பை, வாழைக்கச்சல், வெள்ளரி பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்காடு, சவுக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை, தேயிலை தோட்டம், பனந்தோப்பு, பலாத்தோப்பு, பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள்களின் தொகுப்பு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா ஆடு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க, கற்குவியல்னு சொல்லுவாங்க, சாவி நிறையா இருந்துச்சுன்னா சாவி கொத்துன்னு சொல்லுவாங்க, திராட்சை குலைன்னு சொல்லுவாங்க, வேலங்காடுன்னு சொல்லுவாங்க, பசு நிறைன்னு சொல்லுவாங்க, மாட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க, யானை கூட்டம் சொல்லுவாங்க, வைக்கோற் போர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் பொருளுக்கேற்ற வினைமரபு சோறு உண் சொல்லுவாங்க, சோறு உண் அப்படின்பாங்க, நீர் குடி அப்படின்னு சொல்லுவாங்க, பாலை பருகுன்னு சொல்லுவாங்க, நீரை வந்துட்டு குடிந்த சொல்லுவாங்க, பாலை பருகு அப்படின்னு சொல்லுவாங்க,
பழம் தின்னு சொல்லுவாங்க, பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க, கவிதை இயற்றுன்னு சொல்லுவாங்க, கோலம் இடுன்னு சொல்லுவாங்க, தயிர் கடைன்னு சொல்லுவாங்க, விளக்கை ஏற்றுன்னு சொல்லுவாங்க, தீ மூட்டுன்னு சொல்லுவாங்க, படம் வரைன்னு சொல்லுவாங்க, கூரை வேயின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ. தொடர்புடைய வினாக்கள். இப்போ வரைக்கும் பார்த்த டாபிக்ஸோட தொடர்புடைய வினாக்கள். ஃபஸ்ட்டு கொஷின், பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்ற பெயர். ரெண்டாவது கொஷின், பறவைகள் வலசை போதல் பற்றி பாடிய புலவர் யார்? மூணாவது கொஸ்டின், சிட்டுக்குருவி டேஸ் பறவை இனத்தை சார்ந்தது. நாலாவது கொஸ்டின், சிட்டுக்குருவி அடைகாக்கும் கால அளவு எவ்வளவு? அஞ்சாவது கொஸ்டின், சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? ஆறாவது கொஸ்டின், இந்தியாவின் பறவை மனிதர் யார்? அவர் தன் வரலாற்று நூலுக்கு இட்ட பெயர் என்ன? ஏழாவது கொஸ்டின், உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை எது? எட்டாவது கொஸ்டின், பறவையை பற்றிய படிப்பு டேஸ் எனப்படும். ஒன்பதாவது கொஸ்டின், கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தை எழுதியவர் யார்? எந்த வருடம் நோபல் பரிசு கிட்டியது? 10வது கொஸ்டின், எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? 11வது கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? 12வது கொஸ்டின், சேர சோழ பாண்டியன் அடையாளப்பூ என்ன? 13வது கொஸ்டின், ஆயுத எழுத்துக்கு வழங்கும் பெயர்கள் யாவை? 14வது கொஸ்டின், பாண்டியனின் துறைமுகம் மற்றும் கொடி என்ன? 15வது கொஸ்டின், புலியின் இளமை பெயர் என்ன? நன்றி, வணக்கம்.